ஓகே. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஎல்எஸ். ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? பிளாக்காக தான் இருக்குது, வேர்டு தான் இது. ஓகே. ஓகே. ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது இல்லையா? ஓகே, ரைட். So anyone have an idea about the MPLS, how that will be work and why we need a MPLS and what's the major purpose of MPLS? That's all the idea. Okay, correct. ஓகே. ஸோ என்ன பர்பஸ் அதனால் நமக்கு ஆக்சுவலாக எண்ட் டு எண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஐஜிபி மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் நிறையா இருக்குது. ஸோ தென் ஒய் வி நீட் எம்பிஎல்எஸ்? ஓகே. வேறு யாருக்காவது ஐடியா? அறிவு, நவீன்? ஓகே. ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு ரவுட்டரில் வந்து ஒரு இன்க்ரெஸ் ட்ராஃபிக் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்கள் அறிவு. ஓகே. ரைட்டு. அது பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ரைட்டு. ஸோ அது நம்ம ஐஜிபிலே பண்ணலாமே. ஒரு பிரான்ச் ஒரு இதில் இருந்து இப்போ ஹோஸ்ட்டு வந்து இன்னொரு லொக்கேஷன் ரீச் பண்ணுறதுக்கு ஐஜிபிலே பண்ணலாம். ஸோ எதுக்காக இந்த லேபிள் ஸ்விட்சிங் தனியாக எடுத்துகிட்டு வரணும்? சொல்லலை. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஐஜிபியாலேயே பண்ண முடியும். பாக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்றது இட்ஸ் எ காமன் திங்ஸ் அண்ட் பாக்கெட் ஸ்விட்சிங் எல்லாமே பண்ணுது. அதுவுமே வந்து உங்களுக்கு வாய்ஸ் டேட்டா. ஸோ வாட் எவர் இட் இஸ் த டேட்டா, ஹவவர் த டேட்டா வந்து என்ன டேட்டா வேணாலும் இருக்கலாம். அது வந்து தட் ஷுட் பி ப்ரெசன்டேஷன் லேயர் வில் டேக் கேர் ஆஃப் திஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஆக்சுவலி அது நம்ம அப்போவே பார்த்தோம். அப்போது என்ன டைப் ஆஃப் டேட்டாங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு சிஸ்டம்குள்ளே போயிட்டு அது நெட்வொர்க் பார்த்து வழியாக போகுதுன்னா அது எய்தர் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். அது என்ன ஃபார்மேட்டாக டேட்டா அதெல்லாமே கிடையாது, எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி. ஓகே, ரைட். ஸோ இது எதுக்காக ஃபஸ்ட்டு இது கேட்டேன் அப்படின்னா, we should have a proper ideas on this MPLS ரெக்யூர்மெண்ட் தான். ஸோ பொதுவாக வந்து இந்த டேட்டாவை வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து ஆக்சுவலாக இருக்கக்கூடிய கஸ்டமர் டேட்டா, அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா. இன்னொன்று வந்து கண்ட்ரோல் பிளேன் அண்ட் டேட்டா பிளேன்னு சொல்லி ஜென்ரலாக பிரிப்போம். ஓகே. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கண்ட்ரோல் பிளேன் அண்ட் த டேட்டா பிளேன்?
கரெக்டு. அதாவது இந்த கண்ட்ரோல் பிளேன் டிராஃபிக் அப்படின்றது இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் டேட்டா பிளேன் டிராஃபிக்ன்றது சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த டேட்டா பிளேன் டிராஃபிக் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த கஸ்டமர் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டா பிளேன் என்ன சொல்லுதோ அதை பற்றி தான் கஸ்டமர் டேட்டா வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இந்த கண்ட்ரோல் பிளேன் டிராஃபிக் அப்படின்றது இந்த ரூட்ஸ் வேலிடேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஓஎஸ்பிஎஃபாக இருக்கட்டும், ஒரு நெய்பருக்கு தன்னோட இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணணும். அந்த ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி சம் ஏடி வேல்யூஸ் அண்ட் அதர் மெட்ரிக்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு பாத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ரூட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த ரூட்டில் பெஸ்ட்டு பாத்து எதுவோ அதை தான் யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டா வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் ட்ராஃபிக்ஸ் மாதிரி இட்ஸ் நாட் a மேனேஜ்மெண்ட் ட்ராஃபிக் that one also used by the router and that will be help us to find out the shortest path in between the various routing protocol and also in the different autonomous system. Okay, when you go to the different autonomous system then the BGP will take the role and right. So இதுதான் என்ன சொல்லணும்னா கண்ட்ரோல் பிளேன் இந்த டேட்டா பிளேன் சொல்லிட்டு ரெண்டாக பிரிவு. அப்போது ஒரு கஸ்டமரை நோக்கி ஒரு டிராஃபிக் வந்து வரும்போது என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வரும்போது ஒரு டிராஃபிக் இங்கே உள்ளே வரும்போது ஹியர் இட் வில் செக். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நம்ம கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பிஆர்பி பற்றி பார்த்துருந்தோம், அதாவது பாலிசி பேஸ்டு ரவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன பண்ணோம், ரூட் மேப் எல்லாம் க்ரியேட் பண்ணோம், ஆக்சஸ் லிஸ்ட் க்ரியேட் பண்ணோம் பேஸ்ட் ஆன் த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். தென் வி ஹாவ் டு மேட்ச் த ஐபி அட்ரஸ் ஆர் protocol and whatever it is. If it is matched, then we execute some conditions and all, and we can change some modifications also in that IP packet header files. அப்போது இந்த பாலிசி பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இங்கே அப்ளை ஆகிருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கும். ஸோ இது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து வாட்ச்மேன் மாதிரி உள்ளே வரும்போது கேட்டில் இருக்கிற வாட்ச்மேன் மாதிரி. ஸோ அப்போ அங்கே ஏதாவது ஃபில்ட்ரு இருந்தால் அவர் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுவார். வி ஆர் அலவுட் எனி ஆக்சஸ். ஸோ ஆல்ரெடி அவங்க ஏதாவது கையில் இந்த பழைய மன்னர்கள் காலத்தில் கணையாளி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அது யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஐ மீன் அலோவ் ஆக்சஸ் வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து அலோவ் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. பட் இதுவே வந்து நம்ம பாலிசி பேஸுன்றப்ப என்ன பண்ணுவோம்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அவங்ககிட்ட ஏதாவது உள்ளே யூஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் கார்டு மாதிரி கொடுத்து அனுப்புகிற மாதிரி தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு பதிலாக இதை உள்ளே வந்து சம் மேனிப்புலேஷன்ஸ் ஆர் சம்திங் ஏதாவது அந்த டிராஃபிக்கில் சேஞ்சஸ் பண்ணுறோம், லைக் ஏதாவது கம்யூனிட்டியில் சேஞ்சஸ் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஏஎஸ் வேல்யூவை ப்ரிப்பெண்ட் பண்ணுறோம், இல்லைனா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறோம், லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் ஆர் மெட் வேல்யூஸ் ஆர் சம்திங் சம் ஆட்ரிபியூட்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ லைக் தட் இந்த சிமிலர் வேலை தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கான சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இந்த ரவுட்டருக்குள்ளே வரும். இது சப்போஸ் நம்ம இன்னில் வந்து இதை கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் ஃபார் இன்க்ரீஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி. ஸோ இது உள்ளே வந்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணுன்னா இட் வில் ரீட் த டெஸ்டினேஷன், ரைட். ஸோ ஆல்வேஸ் இட் வில் ரீட் த டெஸ்டினேஷன். ஸோ இப்போ டெஸ்டினேஷன் அப்படின்றது சம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம், x.x.x.x. ஸோ இந்த x.x.x அப்படின்ற நெட்வொர்க்குக்கு வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் செக் இது வந்து இதோட ஹெடர் ஃபைலில் பார்த்துட்டு இது வந்து டெஸ்டினேஷனை ரீட் பண்ணிவிட்டு தென் இட் வில் செக் த லோக்கல் செஃப் டேபிள். வாட் இஸ் மீன் பை செஃப் டேபிள்? தட் இஸ் சிஸ்கோ எக்ஸ்பிரஸ் ஃபார்வர்டிங் டேபிள், ரைட். ஸோ இது என்ன பண்ணுன்னா இதோட செஃப் டேபிளில் போய் செக் பண்ணும். இதில் வந்து ஏதாவது ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செஃப் ஆர் எஃப்ஐபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக செக் பண்ணோம். ஸோ எக்ஸ் அப்படின்ற நெட்வொர்க்குக்கு டெஸ்டினேஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டெஸ்டினேஷன் எப்படி சூஸ் பண்ணியிருப்போம்? இஃப் யூ ஹாவ் எ மல்டிபிள் பாத் ஆர் அதில் வந்து எது வேலிட் அண்ட் பெஸ்ட்டுன்றது ஆல்ரெடி இந்த ஐஜிபி ப்ரோட்டோகாலோ இல்லை இபிஜிபி மூலமாகவோ லேர்ன் பண்ணி வச்சுருக்கோம், ரைட். ஸோ அந்த டேபிளில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நெக்ஸ்ட் ஹாப் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் ஹாப்புக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பாஸ் பண்ணும். ஸோ இந்த சோர்ஸ் வந்து சோர்ஸ் இல்லாமல் வச்சுட்டு அந்த பாக்கெட்டில் உள்ள ஹெடர் ஃபைல் சேஞ்சஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் இட் வில் பி ஃபார்வர்டிங் டு தி நெக்ஸ்ட் ஹாப். ஸோ இப்போ இதோட நெக்ஸ்ட் ஹாப் இன்னொரு ரவுட்டர் அப்படின்னா அந்த ரவுட்டருக்கு போகும். பட் போகிறதுக்கு முன்னாடி இதோட எக்ஸிட் இன்டர்ஃபேஸில் நம்ம மறுபடியும் எதையாவது வந்து பிஆர்பி கொடுத்துருக்குமா, பாலிசி பேஸ்டு ரவுட்டிங் பண்ணியிருக்குமான்றதை செக் பண்ணுவோம். ஸோ எக்ஸிட் ஆகும்போது அவுட்டில் என்ன கான்ஃபிகர் ஆகிருக்கோ அதை வந்து செக் பண்ணுவோம். ஸோ இப்படி செக் பண்ணும்போது என்ன ஆர்டரில் செக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்பாண்ட் ரூட்ஸ், ஓகே. இட்ஸ் எதர் இன்பாண்ட் ஆர் அவுட் பாண்ட். இப்போ வந்து நம்ம இப்போ இன்பாண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரவுட்டருக்கு உள்ளே வரும்போது, இல்லை அவுட் பாண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும்னா இப்போ ரவுட்டர்லேருந்து வெளியில் போகும்போது. ஸோ எதர் இட்ஸ் மேபி தட். நான் இப்போ இங்கே இன்னுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இன்னு அப்போ இது வந்து வெளியில் போகணும், கரெக்டாக. அந்த இன்டர்ஃபேஸில் வந்து என்ன ஆகிற டிராஃபிக் வந்து இப்போ வெளியில் போகணும்.
ஸோ இது ஃபஸ்ட்டு எதை செக் பண்ணுவோம் அப்படின்னா இட் வில் செக் தி ரூட் மேப். ஓகே, ஸோ ஏதாவது ரூட் மேப் வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இப்போ ரூட் மேப் வந்து அந்த பர்டிகுலராக அந்த பாக்கெட்டுக்கு ஏதாவது நீங்கள் ஃபில்டர் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க, எய்தர் அலோவ் ஆர் டினை வந்து பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ அலோவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிசிஷன் என்ன நீங்கள் சேஞ்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த சேஞ்சஸை எடுத்துக்கிட்டு அது அவுட் வழியாக வெளியில் போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா தென் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் டினை பண்ணியிருக்கீங்கன்னா அது டோட்டலாக டினை ஆயிரும். எய்தர் இட்ஸ் பர்மிட்டட் ஆர் டினைட். அப்படி இல்லை ரூட் மேப் எதுக்குமே நீங்கள் அந்த பர்டிகுலர் சோர்ஸுக்கும் ஒரு டெஸ்டினேஷனுக்கோ இல்லை அந்த பாக்கெட்டுக்கோ இல்லைன்னா தென் வேறு ஏதாவது, அதாவது இப்போ ஃபில்டர் லிஸ்ட் ஏதாவது கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, சரி, ஃபில்டர் லிஸ்ட்டும் இல்லை, தென் ஏதாவது ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட் இருக்கா? ஸோ ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட் ஏதாவது க்ரியேட் பண்ணி அதை எதையாவது வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அதுவும் இருக்காது. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி எதையாவது செக் பண்ணிவிட்டு இப்போ எதுக்குமே இல்லை பட் டிஃபால்ட்டாக அலோவ் ஆக்சஸ் இருக்குதுன்னா அது பாட்டுக்கு அலோவ் ஆக்சஸ் மூலமாக வெளியில் போயிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் எதையாவது பண்ணி ரூட் மேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு மற்ற அந்த ரூட் மேப்பில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பை டிஃபால்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து எல்லா ஃபில்டர் லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஏசிஎல்லாக இருக்கட்டும், இல்லை ரூட் மேப்பாக இருக்கட்டும், இன்ட்ரின்சிக் டினை அப்படின்ற ஒரு பாலிசி வந்து எண்ட் ஆஃப் த ரூலில் வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அலோவ் அதர், இப்போ 4 டிராஃபிக்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அலோவ் ஆல்ன்ற ஒரு கமாண்டை கொடுக்கணும். ஸோ பர்டிகுலராக அந்த 4 டிராஃபிக் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு அடுத்த மற்ற டிராஃபிக்கெல்லாம் வந்து இது மேட்ச் ஆகலைன்னு சொல்லிவிட்டு இந்த அலோவ் ஆலில் போயிட்டு அலோவ் ஆகி வெளியில் போயிடும். இது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிரும்ன்றதையும் சொல்லியிருக்கணும். அப்போ ஒரு பாக்கெட் வந்து ஒரு ரவுட்டருக்குள்ளே வந்து வெளியில் போகிறதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ப்ராசஸ் எல்லாத்தையுமே அது கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வெளியில் போகணும். அப்போ இட் வில் டேக் எ டைம். ஓகே, அப்போ இட்ஸ் மில்லி செகண்ட்ஸில் வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் அப்போ இந்த ரவுட்டரோட ஸ்விட்சிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்றது தான் ஒரு உண்மை. ஏன்னா ஒரு ரவுட்டர் ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு இன்டர்ஃபேஸுக்கு அதோட சோர்ஸு, டெஸ்டினேஷன், அது எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, அதோட நெக்ஸ்ட் ஹாப் என்ன, அதில் இன்பாண்ட் பிஆர்பி ஏதாவது இருக்கா, அவுட்பாண்டுக்கு ஏதாவது பிஆர்பி போட்டிருக்காங்களான்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு வரும்போது இட் வில் டேக் சம் டைம் ஃபார் ஸ்விட்சிங் த டிராஃபிக் ஃப்ரம் ஒன் இன்டர்ஃபேஸ் டு அனதர் இன்டர்ஃபேஸ். அப்போ இந்த ஸ்விட்சிங் கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதையும் சேம் தான், பிட் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். பெர் செகண்டுக்கு வந்துட்டு எவ்வளவு பாக்கெட்ஸ் வந்து அதால் வந்து ஸ்விட்சிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்விட்ச் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ரவுட்டரோட ஸ்பீடு இருக்கும். ஜிகாபைட் பெர் செகண்டு இல்லை வந்து 10G இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும். அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எம்பிஎல்எஸோட மேஜர் ரோல் என்னென்னா இந்த ரவுட்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸை, ஸ்விட்சிங் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்காக தான் இது மெயினாக எம்பிஎல்எஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த லேயர் 2 VPN ஆர் லேயர் 3 VPN நீங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச் ஆஃபீஸ் P2P போடுறீங்க, இல்லைனா L3ல வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ தீஸ் ஆல் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் தட் ஆல்சோ யூஸிங் த எம்பிஎல்எஸ். அவ்வளோதானே தவிர எம்பிஎல்எஸ் தான் அது அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் எம்பிஎல்எஸ் நீங்கள் VPN யூஸ் பண்ணி கூட நீங்கள் போட முடியும் அது எல்லாத்தையுமே. ஓகே, ஒரு VPN டனல் மூலமாகவே க்ரியேட் பண்ண முடியும். பட் இந்த எம்பிஎல்எஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு தி ஸ்பீடு, இந்த ஸ்விட்சிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணி ஒரு ஸ்விட்சிங்கை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்றது பார்த்து தான் அதுக்கு தான் இது எம்பிஎல்எஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ இந்த எம்பிஎல்எஸ் என்ன பண்ணும், எம்பிஎல்எஸ் வந்து இந்த செஃப் இதெல்லாமே ஃபிப் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாதா அப்படின்னா எஸ், இட் ஓன்ட் ஃபாலோ திஸ் ஃபிப் ஆர் செஃப். அப்போ அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணணும்னா எல்ஃபிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபிப்ன்றது ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ், எல்ஃபிப்ன்றது லேபிள் ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ். ஓகே, ரைட். இந்த எல்ஃபிப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் லேபிள் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த லேபிள் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can switch the packets. அதாவது இப்போ ஒரு ரவுட்டர் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா இட் வில் மெயின்டைனிங் த ஒரு லேபிள்ஸ். ஆக்சுவலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு ரவுட்டர் அண்ட் தேர் வாஸ் a router. ஸோ இந்த மாதிரி ரவுட்டர்ஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இங்கே வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் இருக்குது அண்ட் திஸ் வாஸ் ஒய் ஆர் இங்கே வந்து சம்திங் 10.1 அங்கே வந்து 10.2 இங்கே வந்து 10.3 இந்த மாதிரி நெட்வொர்க் இருக்கிறத வச்சு. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா சம்மர் இப்போ ஒவ்வொரு ரவுட்டரும் வந்து இது லேர்ன் பண்ணக்கூடிய ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அப்போ இந்த ரவுட்டரில் தேர் வாஸ் இன் திஸ் ரவுட்டிங் டேபிள் யூ கேன் see all the networks, right? So something x.x and then y.y and then 10.1 இருந்து 10.2 10.3 and these all are the networks, right? அப்போ இந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் டேபிள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபிப் ஆர் செஃப்லாம் இது தான் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரவுட்டர் வந்து இட் வில் அசைனிங் சம் லேபிள்ஸ். ஸோ இந்த லேபிள்ஸில் என்ன இருக்கும், சி எக்ஸ் இஸ் சம்திங் இஸ் டைரக்ட்லி கனெக்டட். ஸோ ஹியர் வந்து இங்கே லேபிள் வந்து தேவைப்படாது. அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் சிமிலர் வே ஒய்ங்கிறது வந்து இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் இன் திஸ் ஆக்சுவலி. ஸோ அப்போ இந்த ரவுட்டரில் வந்து ஒய்க்கு வந்து லேபிள் தேவைப்படாது. ஓகே, தெர் இஸ் நோ லேபிள். அப்போ இந்த ரவுட்டரில் டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ்க்கு தேர் இஸ் நோ நீட் ஆஃப் லேபிள்ஸ் ஹியர். அப்போ இது வந்து 10.1 அண்ட் இது 10.2. அப்போ இந்த 10.1 அண்ட் 10.2க்குமே லேபிள் தேவைப்படாது பிகாஸ் தட் ஒன் ஆல்சோ இஸ் டைரக்ட்லி கனெக்டட். அண்ட் தென் 10.3. ஸோ அப்போ 10.3க்கு இட் வில் அசைனிங் சம் லேபிள் ஃபார் லைக் தட் இப்போ 16 வச்சுக்கோங்க லேபிள் அப்படின்னு சொல்லி இது ரவுட்டர் வந்து வச்சுருக்குது. இந்த சிமிலர் வே இந்த ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டருக்கு வந்து அப்போ 10.2க்கும் ஒரு 10.3க்கும் வந்து லேபிள் கிடையாது. இப்போ மீதி இருக்கிறதுக்கு இப்போ எக்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு லேபிள் வச்சுருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு வந்து இது வந்து 17 வச்சுக்குது. அதே மாதிரி ஒய்க்கு வந்து 18 வச்சுக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த லேபிள் வந்து ரிப்பீட் ஆகலாம், பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த ரவுட்டருக்கும் நெய்பர் ரவுட்டருக்கும் இடையில் வந்து அது ரிப்பீட் ஆகலாம். ஏன் அப்படின்னா இந்த லேபிள் வந்து நெய்பருக்கு மட்டும்தான் ஷேர் ஆகும், நெய்பரை தாண்டி போகாது. இப்போ ரவுட்டர் வந்து இது R1 இது R2 இது R3ன்னு வச்சுக்கிறோம். ஸோ R1 வந்து 16 அப்படிங்கிற லேபிளில் 10.3ங்கிற நெட்வொர்க்குக்கு யூஸ் பண்ணுதுன்னா பட் R3 வந்து அதை எக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸுக்கு வந்து 16 வச்சுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஒய் அண்ட் 10.3 வந்து டைரக்ட்லி கனெக்டட், அதனால் அதுக்கு லேபிள் இருக்காது. இப்போ 10.2 அண்ட் 10.1. ஸோ 10.2 வந்து ஸோ சிமிலர் வே 10.2க்கு வந்து இதுவே 17 வச்சுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10.3ல் வந்து இது வந்து 18 வச்சுக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லேபிளிங் இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு தன்னோட நெய்பருக்கு ஷேர் பண்ணிக்கும். அதாவது இதோட லேபிளிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து R2க்கு போகும். அதே மாதிரி R2 வந்து தன்னோட லேபிளிங் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து R3க்கும் R1க்கும் அனுப்பியிருக்கும். அந்த சிமிலர் வே R1 வந்து R2க்கு அனுப்பியிருக்கும். இப்போ என்னென்னா ஸோ சிம்பிள் நெய்பரோட டேபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கும், நெய்பரை தாண்டி இருக்கிறவங்களுக்கு இருக்காது. சி R1 வந்து R2க்கு மட்டும்தான் அனுப்பியிருக்க தவிர R1ஓட இன்ஃபர்மேஷன் R3க்கு போகலை, கரெக்டாக? அப்போ இந்த கண்டிஷன்ஸில் என்ன ஆகும்னா இப்போ எக்ஸ்லேருந்து ஒய்க்கு வந்து டிராஃபிக் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து என்ன ஆகும்னா எக்ஸ்லேருந்து ஒரு டிராஃபிக் வந்து வருது. ஓகே, ஸோ லெட் மீ டிஃப்ரென்ஷியேட் தட். ஸோ இங்கேருந்து எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ். ஓகே, ஸோ R1ல் உள்ளே வரும்போது இங்கே தான் வந்து MPLS வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ MPLS வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ISP ரவுட்டரில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கன்சிடர் திஸ் ஆல்சோ த ISP லிங்க். ஓகே, இது வந்து எக்ஸ்ன்றது ஒரு லொக்கேஷன் அண்ட் திஸ் இஸ் ஒய்ன்றது ஒரு பிரான்ச் லொக்கேஷன், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களோட டிராஃபிக் ISP உள்ளே போகுது. அப்போ இந்த R1 அப்படிங்கிற ரவுட்டரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு அன்லேபிள்டு பாக்கெட்ஸ் வந்து வருது ஃப்ரம் தி கஸ்டமர் C ரவுட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ப்ரொவைடர் எட்ஜ் ரவுட்டர். ஓகே, ரைட்? ஸோ C to P. அப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த அன்லேபிள்டு பாக்கெட் இங்கே வரும்போது இப்போ தான் இது வந்து MPLSக்குள்ளே என்ட்ராக போகுது. ஸோ என்ட்ராகும்போது இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாப்பின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாப்பின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லேபிளை வந்து இன்செர்ட் பண்ணுறது. அப்போ இன்செர்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணும், இதோட டெஸ்டினேஷன் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒய்ஏ. ஓகே, ஸோ ஒய், ரைட்? எக்ஸ் இஸ் கோயிங் டு ஒய். அப்போ
இந்த R2 வந்து ஒய்க்கு என்ன லேபிள் வச்சுருக்குங்கிறத ஆல்ரெடி திஸ் இஸ் ஷேர்டு டு தி R1. அப்போ R1 வந்து சிம்பிளி வந்து இட் ஜஸ்ட் லுக்கிங் த லேபிள் ஆஃப் நெய்பர் லேபிள். யாராவது நெய்பர் இதுக்கு லேபிள் அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்னு. அப்போ இதில் வந்து 18. இட் சிம்ப்ளி ஆட் த லேபிள் MPLS லேபிள் இன்சைடு த பாக்கெட் அண்ட் மென்ஷன் தி லேபிள் ஆஃப் 18. ஸோ இந்த மாதிரி 18ன்னு போட்டு யாருக்கு அனுப்புனா இட் வில் ஃபார்வர்டட் டு தி R2. இது வந்து பாப் இன். ஸோ MPLSல இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா புஷ்ஷு ஸ்வாப்பு அண்ட் தென் பாப் அவுட், பாப் இன் பாப் அவுட்னு சொல்லுவாங்க. இது வந்து புஷ் பண்ணுறதுன்னு அர்த்தம். புஷ்ன்றது இட்ஸ் பாப்பிங்கிறது உள்ள புஷ் பண்ணுறது, இம்போஸ் பண்ணுறது. அப்போ இது 18ன்றதை இம்போஸ் பண்ணி அனுப்பும். இப்போ ரவுட்டர் 2க்கு இங்கே வரும்போது 18 அப்படின்ற ஒரு பாக்கெட்டில் லேபிள் பண்ணி வந்ததுன்னா அப்போ R2க்கு தெரியும் நம்ம யாருக்கு வந்து 18 அப்படின்னு அசைன் பண்ணோம் அப்படின்றத பார்க்கும்போது ஒய். ஸோ இது போய் டெஸ்டினேஷன் யாருன்னு பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ இங்கே என்ன நடக்குது, இங்கே டெஸ்டினேஷன் யாருன்னு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, பாக்கெட்டை ஓப்பனே பண்ணாது. ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா இட்ஸ் கோயிங் டு ஸ்வாப். இங்கே வந்து என்ன சொல்லியிருந்தோம், புஷ்ஷு, இங்கே ஸ்வாப்பு, இங்கே வந்து பாப்பு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது லேபிளை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்வாப் என்ன பண்ண போகுது அப்படின்னா இதை LSR லேபிள் சுவிட்சிங் ரவுட்டர், LSR ரவுட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது மெயினாக சிஸ்கோவில் சொல்லக்கூடிய LSR ரவுட்டர். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஜஸ்ட் கோயிங் டு லுக் த லேபிள். ஸோ லேபிளை மட்டும் பார்த்தா இதுக்கு தெரியும். ஸோ 18ன்றது ஒய் அப்படிங்கிற ஒரு டெஸ்டினேஷனுக்காக நான் அசைன் பண்ணது, ரைட்டு, ஓகே. அப்போ நெய்பர் யாராவது ஒய்க்கு வந்து இது கொடுத்துருக்காங்களா, லேபிள் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ அதாவது வேறு ரிசோர்ஸஸ் மூலமாக. இப்போ இங்கே R3 வந்து ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நோ லேபிள் அண்ட் தட் வாஸ் லேர்ன்டு ஃப்ரம் தி திஸ் இன்டர்ஃபேஸ். கரெக்டாக, அதாவது R3 கிட்டே இருந்து தான் எனக்கு லேர்ன் ஆகிருக்கு. ஸோ இந்த லேர்னிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கான இந்த செஃப் தான், செஃப் ஆர் ஃபிப்பில் தான் தெரியும். பட் இந்த லேபிளிங் வந்து இப்போ எல்ஃபிப்போட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்கேருந்து க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இந்த செஃப்பு ஃபிப்பு மூலமாக லேர்ன் ஆனதில் தான். ஆனால் இந்த செஃப் ஃபிப்பை ஃபாலோ பண்ணாமல் இது எல்ஃபிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணும், ரைட். அப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த 18 வந்து ஆக்சுவலி இப்போ இது வந்து இப்போ R3 இதே மாதிரி இல்லை R4 சம்திங் ஏதாவது கனெக்ட் ஆகிருக்குன்னா இப்போ R3 என்ன லேபிள் கொடுத்துருக்குதோ அந்த லேபிளை வந்து ஸ்வாப் பண்ணிவிட்டு இந்த லேபிளை எடுத்துகிட்டு R3 கொடுத்துருக்குற இன்னொரு லேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 17 கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன பண்ணும், 17 போட்டு இங்கே அனுப்பிச்சிடும். பட் இந்த கேஸில் என்ன நடக்கும்னா 17 போட்டு இங்கே அனுப்பிச்சிடும், இதுதான் ஸ்விட்சிங். பட் இந்த கேஸில் என்ன நடக்க போகுதுன்னா இப்போ R3 கிட்டேருந்து லேர்ன் ஆகிருக்கு. பட் R3 டசன்ட் ஹாவ் தி எனி ஆக்சுவலாக லேபிள். ஆக்சுவலாக என்ன நடக்குன்னா இட்ஸ் டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்கு லேபிள் வந்து 15 போட்டு வச்சுருக்கோம், ஓகேவா. லேபிள் 15 அப்படின்றது வந்து இந்த லேபிளில் வந்து 0 to 15 அப்படிங்கிறது வந்து ரிசர்வ்டு, ஓகேவா. இந்த ஆக்சுவலி இந்த லேபிள் இருந்ததுன்னா இட்ஸ் டைரக்ட்லி கனெக்டட்னு அர்த்தம். அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா லேபிளை வந்து போடாது, அதாவது நெய்பருக்கு டைரக்ட்லி கனெக்டட் அப்படி இல்லை வேறு எங்கேயாவது லேர்ன் ஆகிருக்குன்னா அதுக்கான லேபிளை போட்டு அனுப்பிச்சிரும். பட் டைரக்ட்லி கனெக்டடுக்குன்னு வந்து பார்க்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் நாட் sending through with the label, it's simply forwarding it to the neighbor, okay. ஸோ இப்போ நெய்பருக்கு வரும்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த R3 வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருக்கு தெரியும் ஆக்சுவலி இப்போ 15ன்ற ஒரு பாக்கெட் போட்டு வருது, இப்போ இது வந்து 15 வருதுன்னா அப்போ 15ன்றது வந்து இவருக்கு தெரியும். ஸோ நான் யாருக்கு 15 அசைன் பண்ணியிருக்கேன்னா இட்ஸ் டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க். அப்போ இது என்ன பண்ணுன்னா அந்த லேபிளை வந்து ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிவிட்டு தென் இட் வில் பி ஃபார்வர்டட் டு தி டெஸ்டினேஷன். ஏன்னா டெஸ்டினேஷனுக்கு அங்கே லேபிளை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது, ஓகே. அப்போ இங்கே போயிடும். அந்த சிமிலர் வே த ரிட்டர்ன் டிராஃபிக் ஆல்சோ இஸ் ஃபங்க்ஷன் இந்த சேம் வே. அப்போ இங்கே வரும்போது இங்கே என்ன நடக்கும், உங்களுக்கு புஷ் ஆகும், இங்கே வந்து ஸ்வாப் ஆகும். அதே மாதிரி இந்த R1க்கு வரும்போது உங்களுக்கு அந்த லேபிள் வந்து டிஸ்போஸ் ஆகிடும். ஸோ டிஸ்போஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடும். அப்போ என்ன நடக்கும்னா இந்த ரவுட்டரோட ஸ்விட்சிங் ஸ்பீடு சிம்ப்ளி இட் வில் பி கோயிங் டு லுக் அப் தி லேபிள் and then it will be decided whether that is directly connected to the neighbor or not. If it is directly connected and it will be sending through the default information or default label, otherwise it will be swap the label that was given by the neighbor. அப்போ அதை ஸ்வாப் பண்ணி அனுப்பிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இட் வில் நாட் கோயிங் டு லுக் த செஃப் டேபிள் ஆர் வில் நாட் கோயிங் டு செக் த ஃபிப் டேபிள் ஆர் இட் வாஸ் நாட் கோயிங் டு செக் த டெஸ்டினேஷன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் ஆல்.
and also it will not checking the PRP and other things also that was configured on this on the reference interface actually if we configured the L2 and L2 traffic or other things actually. Okay, இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம லேபிள் ஸ்விட்சிங்கில் வந்து MPLS வந்து ஒர்க் ஆகுறது. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து இந்த லேபிள் அப்படின்றது இட்ஸ் எ லோக்கலி சிக்னிஃபிகண்ட் லேபிள்ஸ். ஓகே, ஸோ இந்த லேபிள்ஸ் வந்து இட் இஸ் அட்வர்டைஸ்டு டு த ஐஜிபி நெய்பர்ஸ்க்கு மட்டும்தானே தவிர நெய்பர்ஸை தாண்டி அந்த லேபிள் வந்து போகாது. அதனால் ஒரு ரவுட்டர் யூஸ் பண்ணக்கூடிய லேபிளிங் இன்ஃபர்மேஷன்ஸை சேம் லேபிள் நம்பரை கூட இன்னொரு ரவுட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் எந்த கான்ஃப்ளிக்ட்டும் வரப்போகிறதே கிடையாது. நெய்பரை தவிர வேறு எங்கேயும் அது வந்து ஃபார்வேர்ட் ஆகாததுனால அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வராது. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? ஸோ இந்த லேபிளில் வந்து என்ன இருக்குன்னா இந்த லேபிளோட சம் ரேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லேபிளோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து 0 to 1048 and 576. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த லேபிள்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா மல்டிபிள் MPLS கஸ்டமர் டிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் அதில் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஸோ லேபிள் நம்பர் வந்து இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0 to 15 அப்படின்றது வந்து ரிசர்வ்டு. ஓகேவா? ஸோ இந்த ரிசர்வ்டு டிராஃபிக் அண்ட் இதில் வேறு வந்து MPLS வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் கூட போயிடலாம். ஸோ இந்த MPLSல முதல்ல வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ரோட்டோக்கால் என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா TCP ப்ரோட்டோக்கால் 646 அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஓல்டு ஒன்னில் வந்து TCP 711 அப்படின்றத யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இதில் வந்து சம் பேக்வேர்டு ஒரு கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் சம்திங்ஸ் இது எல்லாமே இருக்குதா சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து TCP 646 தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து MPLS ஆல்சோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ நெய்பர் எப்படி BGPக்கு எப்படி நெய்பர் ரீச் ஆகணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி MPLSம் வந்து ஆல்ரெடி நெய்பர் ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து MPLS வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா 2.5 ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஆக்சுவலி இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த L3 தான். ஸோ செஃப் டேப்பில் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுது. பட் இட்ஸ் நாட் எ லேயர் 3. இது வந்து வெறும் லேபிள் ஸ்விட்சிங் பண்ணி பாடுறதுனால இது வந்து லேயர் 2ம் கிடையாது லேயர் 3யும் கிடையாது, ரெண்டும் கட்டது மாதிரி 2.5 அப்படின்னு சொல்லுவாங்க. 2.5 லேயர் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி இதோட லேபிள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேபிள் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்குது இதோட ஹெடர் ஃபைல்ஸில். இந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 20 பிட் லேபிள் ஆக்சுவலி. இந்த லேபிள் இருக்கும். ஸோ இந்த லேபிளில் வந்து சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படின்னா இப்போ அன்லேபிள்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சம் PID கொடுத்துருப்பாங்க. இதே வந்து யூனிகாஸ்ட் லேபிள் யூனிகாஸ்ட் ஆர் மல்டி காஸ்ட்டுக்கு வந்து தனியாக வந்து PIDன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 0x0800 அப்படின்றது வந்து அன்லேபிள்டு. அதே வந்து 0x8847 நினைக்கிறேன். ஸோ ரைட் 8847 தான். இது வந்து யூனிகாஸ்ட் டிராஃபிக்கு. இது வந்து மல்டி காஸ்ட்னா 8848. ஸோ இது இப்படி வந்தது அப்படின்னா இந்த PIDன்ற ஒரு லேபிளில் வந்து இப்படி வந்தது அப்படின்னா இது வந்து லேபிள்டு மல்டி காஸ்ட் டிராஃபிக்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து யூனிகாஸ்ட்டு, இது வந்து அன்லேபிள்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு
3 விதமாக வந்து பிஐடி மூலமாக அந்த டிராஃபிக்கை வந்து செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக இந்த எம்பிஎல்எஸ் லேபிளுக்கானது. அதுக்கப்புறமாக்கா வந்து டிராஃபிக் இன்ஜினியரிங்ஸ்க்காக 8 பிட். ஸோ டிராஃபிக் இன்ஜினியரிங் சொல்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த 8 பிட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இனிஷியலாக இதை வந்து ஃபியூச்சர் பர்பஸ்க்காக வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃபியூச்சர் பர்பஸ் டிராஃபிக்கை வந்து டிராஃபிக் இன்ஜினியரிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது QoSன்னு சொல்லுவோம் இல்லையா, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஒரு பர்டிகுலர் டிராஃபிக், ஒரு வாய்ஸ் டிராஃபிக்கு, ஒரு எனி வீடியோஸ் ஒரு மல்டிகாஸ்ட் டிராஃபிக்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ ஏஜிஎம் மீட்டிங் இந்த மாதிரி ஏதோ சம்திங்க்கு ப்ரையாரிட்டிஸ் நீங்கள் கொடுக்கணுன்னா அந்த டிராஃபிக்கான ப்ரையாரிட்டிஸை வந்துட்டு இந்த டிராஃபிக் இன்ஜினியரிங் ஃபீல்டை யூஸ் பண்ணிவிட்டு யூ வில் செட் அ ப்ரையாரிட்டி. ஸோ இந்த QoSக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக்கா வந்து 1 பிட்டு, இந்த 8 பிட் இல்லாமல் இன்னொரு 1 பிட் வந்து பாட்டம் ஆஃப் த ஸ்டாக், அது வந்து அதை இது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த பாக்கெட்டோடது. அதுக்கப்புறமாக்கா அஸ்யூஷுவல் நம்ம டிடிஎல் யூஸ் பண்ணுவோம், டைம் டு லீவ் அப்படின்றது, ரைட்? அது வந்து ஒரு அஸ்யூஷுவல் வந்து 8 பிட். ஸோ தீஸ் ஆர் த ஹெடர் இன்ஃபர்மேஷன்ஸ் விச் யூ கேன் see in this MPLS label. ஓகே, அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு பாக்கெட் வந்து டெஸ்டினேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நல் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ நல் இன்டர்ஃபேஸுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, டிஃபால்ட்டாக வந்து இந்த லேபிள் வந்து 3ஐ யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 அப்படிங்கிற லேபிள் வந்து நல் இன்டர்ஃபேஸ். இப்போ எனி ஒரு பாக்கெட்ஸ் வந்து ரூட் இல்லாமல் நீங்கள் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணணும்னா யூ ஷுட் ஃபார்வர்ட் திஸ் டிராஃபிக் டு தி நல் இன்டர்ஃபேஸ் டு டிஸ்கார்ட் த பாக்கெட், ரைட்? ஸோ அப்போ அதுக்கு வந்து லேபிள் 3 வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுதான் இதில் வந்துட்டு. ஸோ தென் we can go for the best practice in the lab. Okay, let's come here. G வந்து delete பண்ணிடலாம், ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, திஸ் இஸ் த செட்டப் வேர் we are going to run the MPLS actually. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சோர்ஸ் அண்ட் இட்ஸ் PC1 is one of the source and destination PC2 is a destination. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சேம் நெட்வொர்க்கை அசைன் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் 192.168.1.1 அப்படிங்கிற ஐபியை வந்து PC1க்கும், அதேல வந்து 1.2 அப்படிங்கிற ஐபியை வந்து PC2க்கும் நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி திஸ் இஸ் கோயிங் த்ரூ தி ரவுட்டர். ஸோ ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரே நெட்வொர்க் வந்து 2 இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ ஹியர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹியர் we are going to implement the layer 2 VPN. ஸோ இட்ஸ் லைக் லேயர் 2. லேயர் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, so what is the difference between the layer 2 VPN or layer 3 VPN? Any idea? Do you have any idea? எஸ், இப்போ ஹெட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய லேண்ட் செக்மெண்ட் அப்படியே பிரான்ச் லொக்கேஷன்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? அதாவது இப்போ ஹெட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய சேம் நெட்வொர்க். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற ஒரு லேண்ட் செக்மெண்ட் எப்படி இருக்கும், யூசர்ஸுக்கும் ஒரே ஐபி செக்மெண்ட், சர்வருக்கும் ஒரே ஐபி செக்மெண்ட்டில் இருக்கும். கரெக்டாக? இப்போ இதையே வந்து த்ரூ தி இன்டர்நெட் வழியாக எடுத்துகிட்டு போகிறீங்க, சரி க்ளவுட் நெட்வொர்க்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, அப்போ சேம் ப்ரைவேட் ஐபியை வந்து இன்னொரு கிளைண்ட் லொக்கேஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ண முடியும் உங்களால்? ஸோ பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.2 அப்படிங்கிறது ஒரு சர்வர், தட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி ஹெட் ஆஃபீஸ். ஸோ இந்த சேம் நெட்வொர்க் தான் நான் பிரான்ச் லொக்கேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு டனல் லேயர் 2 டனல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகணும். ஓகேவா? அப்போ ஒரு டனல் மூலமாக தான் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் இந்த டனலையே ஒரு ஐஎஸ்பி நெட்வொர்க்கோட MPLSக்குள்ளே வந்து பண்ண போகிறோம். அப்போ அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த பாக்கெட்ஸ் வந்து இங்கே உள்ளே வரும்போது இது இந்த டனலுக்குள்ளே என்ட்ராயிரும். ஸோ இந்த சோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வந்து ஐஎஸ்பிக்கு தெரியாது, தெரியவும் கூடாது, ரைட்? தெரிய போகிறது கிடையாது. அந்த டனல் வழியாக இது ரீச் ஆகணும். ஆனால் இந்த பாக்கெட் சுவிட்ச் ஆகும்போது த்ரூ தி MPLS மூலமாக ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த சுவிட்சிங்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஸோ அப்போ அந்த டிராஃபிக் வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணி ஆகணும். அப்போ இதோட செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரவுட்டரில் இருக்கு இல்லையா, இந்த R1 அண்ட் இங்கே வந்து R4, இந்த R1 அண்ட் R4க்கு இடையில தான் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் த டனல்.
ஓகேவா. ஸோ இந்த டனலை வந்து நீங்கள் இந்த ரவுட்டருக்கு இடையில வந்து இப்படி க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா. ஸோ இந்த R1 அண்ட் R4. ஓகே. ஸோ இந்த டனல் நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து MPLS-ஐ வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த MPLS என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ISP இருக்கு இல்லையா, இந்த ISP ரவுட்டர்ஸ் அண்ட் R1 அப்படின்னா R1லேருந்து R4 வரைக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MPLS வந்து ரன் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸ் ஐபிஸ், ஸோ R1 and 2க்கு இடையில நம்ம as usual ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, 10.1.2ல் வந்து 1 வந்து பார்த்திங்கன்னா R1 அண்ட் 10.1.2.2ங்கிறது R2. ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் எல்லாத்துலேயும் ஐபி அசைன் பண்ணிவிட்டு அதுக்கிடையில் வந்து OSPF வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஓகே. ஸோ அதை வந்து நான் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிட்றேன். So it's R4. So OSP, so IP OSPF neighbor. So R4 பொறுத்த வரைக்கும் and R2 and R3 is a neighbor. Okay, here I am not configured any loopback interface, so the highest IP address of the router physical interface will be act as a router ID. Okay, so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2.2 அப்படிங்கிறது வந்து is a router 2 and 3.3 அப்படிங்கிறது is a router 3. so இது வந்து neighbor, so it's a OSPF neighbor. So simply I just configured the OSPF and just advertising this networks inside the OSPF process ID 10. Okay. ஸோ இப்போ R1ல் போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த சிமிலர் வே யூ கேன் see the both neighbor here. So IP OSPF neighbor. So see here you can see the neighbor as a router 2 and the router 3, and also let me show the run including section for router. ஸோ நம்ம ரவுட்டிங்கில் என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிம்பிள் ஐ ஜஸ்ட் கான்ஃபிகர் த OSPF only. ஓகே. ஸோ இங்கே வந்து நெட்ஒர்க் கமாண்ட் யூஸ் பண்ணி வி ஜஸ்ட் கான்ஃபிகர் த அண்ட் ஜஸ்ட் அட்வர்டைசிங் திஸ் நெட்ஒர்க் விச் ஆல் ஆர் டைரக்ட்லி கனெக்டட் இன் தி ரெஸ்பெக்டிங் ரவுட்டர்ஸ். ஸோ இதுதான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் நாட் கான்ஃபிகர் எனிதிங். And let me show you something else. So IP interface brief, and see here I just configure the things in the interface 0/1 and 2/0. 0/1 and 2/0ன்றது பார்த்தீங்கன்னா R2 and R3 கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது. So I am not configured anything in the fast Ethernet 0/0 where that VPC 1 is connected, and the similar way in the router 4 fast Ethernet 2/0ல வந்து எதையுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்க மாட்டோம். So IP interface brief. So here you can see that there is no configurations in the fast Ethernet 0/0 and it is administratively down. Okay. So நம்ம அது வந்து இது வரைக்கும் எதையுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணலை. Okay. So let me configure the MPLS first. Okay. So MPLS எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது? Let me go to the router 1. So let me go to the configuration terminal. Okay. So இந்த MPLS enable பண்ணுறதுக்கு just வந்து MPLS. ஸோ இந்த MPLSலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா MPLS IP. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் MPLS ஃபார்வர்டிங் ஃபார் ஐபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் அண்ட் MPLS அப்படின்னு சொல்லிட்டு IP. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ MPLS IP அப்படின்றது குளோபல் கான்ஃபிகரேஷன்ஸில் கொடுத்துட்றீங்க. இது மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. தென் யூ ஹாவ் டு எனேபிள் த MPLS on the respective interface which interface are belongs to the MPLS actually. ஸோ அந்தந்த இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்குக்கு மட்டும் இந்த ரவுட்டர் வந்து உங்களுக்கு அந்த MPLS லேபிளை வந்து க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ லெட் மீ கோ டு தி இன்டர்ஃபேஸ். இப்போ ரவுட்டர் 1 பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டு 0/1 இதுக்குள்ளே போயிட்டு MPLS IP.
ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த 10.1.2.0ன்ற நெட்வொர்க்குக்கு வந்து இட் வில் பி கிரியேட்டிங் த லேபிள். அண்ட் சிமிலர் வே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 2/0 அப்படிங்கிறது வந்து R3 கனெக்டாக இருக்கக்கூடியது. ஸோ இதுலேயுமே வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா MPLS IP அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். Okay, so these all are the simple things to enable the MPLS configurations in this router. So in the similar way I am going to configure the MPLS in the router 2. So in the router 2 actually the interface fast ethernet 1/0ன்றது router 4 connect ஆயிருக்கக்கூடியது. பட் அதுக்கு முன்னாடி we have to enable it globally. So MPLS IP, and then let me go to the interface fast ethernet 0/0. இது வந்து router 1 connect ஆயிருக்கக்கூடியது. ஸோ இங்கே வந்து MPLS IP, and also I am going to configure the same things in the interface router 4 connected. So that is fast ethernet 0/1, and here I am going to enable the MPLS IP. So router 2 configuration is completed. And see here we configured the MPLS in R1 and R2. So here you can see that LDP, label distributions protocol, and for the neighbor, that is for router 1, that is coming up here. And the similar way let me configure the router 3. So exit, let me configure the MPLS IP in the global, and let me enable the same things in the interface of fast ethernet 0/0 MPLS IP, and also the interface fast ethernet 0/1 and MPLS IP. Such a neighbor 1 LDP on the label distributions on the LDP neighbor. So here you can see this is a LDP neighbor. Okay, and let me go to the router 4 and configuration terminal MPLS IP, and interface of fast ethernet 0/0 and MPLS IP, and fast ethernet 0/1 here MPLS IP. Okay, so நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா we have created the MPLS, right, okay, right, and it's a router 4, right, we are in router 4. So exit, so IP root, and here you can see that you are getting some other routes through the OSPF, and 2.4 and 3.4 is directly connected, and 1.3 and 1.2 or these routes are learned from the OSPF through the some respective interfaces. Okay, and let me try to ping 10.1.2.1. so actually this is the interface IP of router 1. நான் router 4 ல இருந்து ping பண்றேன். Okay, so it is pinging. so இப்போ இது வந்து actually either it is going through the router 3 or router 2, but நம்மளோட கன்சர்ன் வந்து இது லேபிள் ஸ்விட்சிங் மூலமாக தான் போகுதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறான், ட்ரேஸ் ரூட் 10.1.2.0 சாரி 2.1 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். and this is going through something somewhere into 10.2.4.2 and 10.1.2. okay, right. and actually the informations which you are நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரேஸ் ரூட்டில் வந்துட்டு let me check in this R2. ஸோ இங்கே R2ல வந்துட்டு actually that is directly connected, right. ஸோ அது வந்து நீங்கள் end to end செக் பண்ணும்போது பார்க்கலாம். exit, so MPLS
L2 நம்ம இன்னும் create பண்ணல. Interfaces. So here you can see where are the interfaces we are enabled the LDP, label distribution protocol. So இங்க வந்து ரெண்டு interface வந்து பண்ணிருக்கோம். So this is one of the troubleshooting command where you can check whether the interfaces are a part of LDP or not. Okay, show and tag. So tag switching. So இதை தான் வந்து நீங்கள் இந்த டிடிபி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டிடிபி டிஸ்கவரி அப்படின்னு கொடுத்தோன்னா ஹியர் யூ கேன் see that this is 10.1.3 and this is 10.3.4 and 10.3.4 is this one. We are in actually router 2, correct? So இந்த 2.4 and 1.2 அப்படிங்கிற ரெண்டு நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா it's directly connected, so that's why there is no label, and these are the routes that was learned through the R2 and R1. So here you can see that இது வந்துட்டு ஃபாஸ்ட் இத்தனை 0/0 அப்படிங்கிற இந்த ரூட் வழியாக வந்து 10.1.3ன்றதும் அதே மாதிரி 1/0ன்றது வழியாக வந்து உங்களுக்கு இந்த 10.3.4ங்கிற நெட்வொர்க்கு வந்து ரவுட்டர் 2ல லேர்ன் ஆகிருக்கு அண்ட் தேர் வாஸ் த லேபிள். ஸோ இது வந்து இட்ஸ் அ சோர்ஸ், இட்ஸ் அ டிஸ்கவரி. இந்த நெட்வொர்க்கெல்லாம் வந்து எல்டிபி மூலமாக லேர்ன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்கான இது எப்படி பார்க்குறது, ஆக்சுவலி ரூட் எப்படி பார்க்குறது அப்படின்றது, அதாவது லேபிள் எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஸோ ஹியர் யூ கேன் see that. ஸோ இதில் வந்து டிஸ்கவரிக்கு பதிலாக ஐ திங்க் பைண்டிங், ரைட்? ஸோ ஐ திங்க் ஸோ, அண்ட் ஹியர் யூ கேன் see that. ஓகே, ஸோ இந்த லோக்கல் பைண்டிங், சாரி நான் முதல்ல வந்து 15 சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆக்சுவலி இந்த இம்ப்ளிசிட் நல் லேபிள் 3 அப்படிங்கிறது தான் வந்துட்டு அது யூஸ் பண்ணுறது. எதுக்காக அப்படின்னா இந்த டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ் ஆக்சுவலி 10.1.2.0 அண்ட் 10.2.4.0 அப்படிங்கிற ரெண்டு நெட்வொர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஆர் த லோக்கல் பைண்டிங் இஸ் இம்ப்ளிசிட்லி நல். And the similar way you can see that 10.2.4, where is 10.2.4? So here you can see that this both are implicitly null. And this is the remote, it's a remote binding for the இப்போ இந்த இதே நெட்வொர்க்குக்கு வந்து remote binding 10.1.3.0. ஸோ இந்த 10.3.0ன்றது எப்படி சொல்கிறது, 10.1.3.0 இந்த ரவுட்டருக்குமே வந்து இட்ஸ் டைரக்ட்லி கனெக்டட். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட்டி நல் இப்படின்னு சொல்லி காட்டுது ரிமோட்டில். அந்த சிமிலர் வே இதே ரூட்டுக்கான 10.1.2.40 அப்படிங்கிறது வந்து 10.3.4 அப்படிங்கிறது யார், இவர் 4. ஸோ இவர் வந்து இதோட நெய்பர் இல்லையா. ஆக்சுவலாக இந்த ரவுட்டருக்கு யார் இந்த நெட்வொர்க் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த ரெண்டு நெய்பரும் தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ ரவுட்டர் 3லேருந்து ஏதாவது லேபிள் இங்கே வரும்னா வராது, ஏன்னா ரவுட்டர் 3லேருந்து ரவுட்டர் 1 அண்ட் ரவுட்டர் 4க்கு போகுமே தவிர ரவுட்டர் 2க்கு வந்து போகாது. இந்த சிமிலர் வே ரவுட்டர் 2லேருந்து ரவுட்டர் 3க்கு போகாது, ஏன்னா நெய்பருக்கு மட்டும்தான் போகுது. நெய்பர் யார், R1 அண்ட் R4. அப்போ இந்த நெட்வொர்க்கை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா R1லேருந்து வரணும். அதே இது எல்லா நெட்வொர்க்குமே, ஸோ அந்த நெட்வொர்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து R1லேருந்து வரணும், அதே மாதிரி R4லேருந்து வரணும். ஸோ இது வந்து R1லேருந்து வந்தது, இட்ஸ் இம்ப்ளிசிட்லி நல். அண்ட் இது வந்து R4லேருந்து வந்தது. ஸோ R4ஐ பொறுத்த வரைக்கும் இந்த 10.1.2.0ன்றது இட்ஸ் நாட் டைரக்ட்லி கனெக்டட். அப்போ இதுக்கு வந்து ஒரு டேக் இருக்கும். அப்போ இந்த 10.1.2.0ங்கிறதுக்கான டேக் R4 யார் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னா இட்ஸ் 17 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ R4ஓட லேபிள் வந்து 17. அந்த சிமிலர் வே இப்போ இப்போ எல்லா நெட்வொர்க்குமே இதில் எதெல்லாம் MPLSல இருக்கோ எல்லா நெட்வொர்க்குமே லேபிள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த அடுத்த நெட்வொர்க் வந்து 10.1.3.0. ஸோ இது எங்கே இருக்குது, 10.1.3.0 இங்கே இருக்குது. ஸோ R1ஐ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டைரக்ட்லி கனெக்டட். ஓகே, அப்போ இதோட ரிமோட் பைண்டிங் பாருங்கள் நல்லுன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ R2 நான் லோக்கலாக எனக்கு வந்து இட்ஸ் நாட் டைரக்ட்லி கனெக்டட். அப்போ நான் ஒரு லேபிளை கொடுத்துருப்பேன், அந்த லேபிள் வந்து பார்த்திங்கன்னா 16. அடுத்த சிமிலரே இப்போ R4 அனுப்பியிருக்கணும், R4 ஒரு லேபிள் அனுப்பியிருக்குது பார்த்தீங்களா. R4 என்ன பண்ணியிருக்கு, 10.3.4 1.3.4.0. ஓகே, ஸோ R1 இது வந்து லோக்கலி அண்ட் ரிமோட்லி லோக்கல் பைண்டிங் டேக் வந்து 6 அண்ட் ரிமோட் பைண்டிங் R4 வந்து இதுக்கு 16 அப்படிங்கிற லேபிளோ யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் சிமிலர் வே 10.2.4 வந்து இங்கே. அப்போ R4 வந்து இதுக்கு 0, R2 நல், ஒன்லி R1லேருந்து மட்டும் இதுக்கு வந்து வந்திருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நல், இதுக்கு நல். இது வந்து R1 யூஸ் பண்ணக்கூடியது 10.1.3ன்றது R1, கரெக்டாக. அப்போ இது வந்து 16ன்ற டேக் அனுப்பிச்சிருக்கு. ஸோ இந்த டேக் எல்லாமே பார்த்திங்கன்னா 15க்கு மேலே தான் இருக்கும், 16, 17. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி 0 to 15 வந்து ரிசர்வ்டு. அப்போ
ஒரு ரவுட்டர் நானே வந்து என்னோட டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ் தவிர மற்ற நெட்வொர்க்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லேபிள் அசைன் பண்ணியிருப்பேன். நான் இந்த லேபிளை என்னோட நெய்பருக்கு மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி தன்னோட நெய்பர்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அப்போ தான் நம்ம சொன்ன மாதிரி இந்த லேபிள் ஸ்விட்சிங் வந்து இட்ஸ் எ பாசிபிள். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒன்றுக்கு பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லேபிள் ஸ்விட்சிங்லேயே வந்துட்டு ஐ திங்க் some other option is just forwarding table also is there, right? So in the forwarding table la poi pathina you can check any particular network ku vandu neenga paakalam. Ipo I just want to see the route for 10.3.4.0 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி கொடுத்தேன்னா ஹியர் யூ கேன் see that particular details. ஓகே, ஸோ இது வந்து எங்கே இருக்குது? பாப் வந்து டேக் ஆகிறது வந்து 10.3.4 அப்படின்ற ஒரு இதில். ஸோ இது வந்து ரவுட்டர் 4 இது ஆக்சுவலி இதோட நெட்வொர்க். ஸோ இது எங்கேருந்து எனக்கு லேர்ன் ஆயிருக்குன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல். ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் ஹாஃப் இன்ஃபர்மேஷன் 10.2.4.4. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஹாஃப் இன்ஃபர்மேஷன்லாம் ஷெஃப் டேபிள்லேருந்து தான் வரும். பட் சிம்ப்ளி யூ ஜஸ்ட் ஸ்வாப் அண்ட் ஹியர் 3 ஸ்டெப் தான் நடக்கும். ஒன்று வந்து லேபிள் ஆட் பண்ணுறது, அதாவது புஷ் பண்ணுறது, இல்லைனா ரிமூவ் பண்ணுறது, பாப்அப், புஷ் இன் அண்ட் ஸ்வாப். இந்த 3 இது மட்டும்தான் உங்களுக்கு MPLSல பொதுவாக நடக்கும். ஓகே, ரைட். இப்போ லெட்ஸ் கோ டு த பிசி. ஸோ MPLS வந்து we are enabled in the ISP side. So let's go to the PC1. ஸோ இந்த PC1ல் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா I just configure the IP address. I'm not configured any gateway. Here I'm not going to configure any gateway here. Simply I just assign the IP address and my self IP address is 1.1 for PC1. So 1.2 is the remote IP. In our case that is present in the head office like that. And let me go to the PC2 and here I just assign the IP address as a 1.2 and here also I am not configured any gateway. So simply we are going to enable the communications between PC1 and PC2 through the layer 2 MPLS VPN. So in the layer 2 வந்து நம்ம we are going to create a layer 2 here. Okay, so அப்போ அது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see that என்னோட செல்ஃப் IP 1.2 வந்து ரீச் ஆகும். பட் இங்கேருந்து if I trying to ping the remote location, so I am not able to ping here, right? ஸோ இதை வந்து நம்ம எப்படி enable பண்ணுறது அப்படின்னா இங்கே தான் we have to configure the router 1 and router 4. இந்த ரெண்டுக்கும் இடையில தான் வந்து we are going to configure the things actually. Okay, so let me go to the R1. Okay, so in this R1 you can see that let me go to the global configuration and pseudo wire class. So the pseudo wire class அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் எமுலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து P2B ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க்கில் வந்துட்டு ஒரு விர்ச்சுவலாக எப்படி சொல்கிறது விர்ச்சுவல் ப்ரைவேட் லேன் VPLSன்னு சொல்லுவாங்க, ரைட்? லேபிள் ஸ்விட்சிங், விர்ச்சுவல் ப்ரைவேட் லேபிள் ஸ்விட்சிங் சொல்லுவாங்க, VPLS அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு விர்ச்சுவலாக ஒரு ப்ரைவேட் லேண்ட் செக்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அங்கே வந்துட்டு ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் டனல் செக்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எமுலேஷன்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா it will be automatically it will be find the என்ன சொல்லுவாங்க அதில் இந்த கேஸ்டபிள் மாதிரி ஏதாவது ஒரு இப்போ L3 ப்ரோட்டோகால் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து இப்போ அதாவது IGP ப்ரோட்டோகால். இப்போ இந்த நெட்வொர்க் டவுன் ஆச்சு அப்படின்னா சம் எலெக்ஷன் ப்ராசஸ் ஆர் ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி இது என்ன பண்ணும் பாக்கெட்டை அடுத்த ரூட்டில் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணி ஆகிரும். பட் அட் த சேம் டைம் வந்து MPLS எடுத்துக்கோங்க. MPLSல வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு செக் தி ரவுட் அண்ட் ஆல். அங்கே வந்து லேபிள் இப்போ இந்த ரவுட்டரோட லேபிள் வந்து இங்கே கிடைக்கல, டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இது என்ன பண்ணணும், மாற்றி ரூட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை யார் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சூடோ வயர் கிளாஸ் அப்படின்றது வந்து ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் என்ன L2 VPN சம்திங். ஸோ இந்த சூடோ வயர் கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் கிவ் தட் இந்த சூடோ வயர் கிளாஸில் யூ கேன் கிவ் சம் நேம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
layer 2 VPN அப்படின்னு கொடுக்குறேன், layer 2 -VPN அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நவ் யூ ஆர் இன்சைட் தி சூடோ ஒயர் கிளாஸ். ஸோ ஹியர் வந்து நீங்கள் யூ கேன் கிவ் தட் என்கேப்சுலேஷன்ஸ் மெத்தட். ஆக்சுவலி எப்போ வந்து இப்போ ஒரு டனல் வந்து நம்ம layer 2 டனல், அதாவது என்ன சொல்லுவோம், VLANல வந்து ட்ரங்க் எனேபிள் பண்ணும்போது என்கேப்சுலேஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே நீங்கள் கொடுக்கும்போது ஹியர் யூ ஹாவ் டு கிவ் த MPLS ஆப்ஷன்ஸ். பட் இங்கே வந்து layer 2 டனல் private VLAN 2 அப்படின்ற ரைட். ஸோ நம்ம we can give that actually. This one also is for L2 MPLS or L3 அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ L2 வந்து நான் கொடுக்குறேன், ரைட். Why this is not working? Layer 2 encapsulation. We can do that MPLS. Encapsulation use okay, L2 it should come up. I don't know why this is not working. Default set, it's a default encapsulation, data encapsulation, exit and then no. So here encapsulation ஒரு ஆப்ஷன் தான். I don't know why this is not taking. Layer 2 tunnel L2. So I am not giving the version actually, right? TVP versions 2. Okay, right. ஸோ இது வந்து வெர்ஷன்ஸ் 2. இட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா layer 2 என்கேப்சுலேஷன்ஸ்க்காக நம்ம கொடுக்குறது. இட்ஸ் எய்தர் திங்ஸ் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு யூஸ் அண்ட் எக்ஸிட், ரைட். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு இப்போ இது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் MPLS அண்ட் தென் layer 3 IGP routing. ஆக்சுவலி ஐ எம் கோயிங் டு தி இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. இப்போ என்னென்னா இங்கேருந்து வரக்கூடிய டிராஃபிக்கை வந்து இந்த டனல்குள்ளே நான் அனுப்பணும். இட்ஸ் லேயர் 2 MPLSக்குள்ளே இருக்கக்கூடிய layer 2 VPN டனலில் வந்து நம்ம போகணும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட் மீ கோ டு தி இன்டர்ஃபேஸ் ஆஃப் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. ஓகே, ஸோ ரைட் நவ் ஐ மீன் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ லெட் மீ கோ டு தி R4ல் போயிட்டு ஸோ IP ப்ரோட்டோகால் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா here I have to check the router ID. So the router ID is 10.3.4.4. ஓகே, ஸோ ஏன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டனலில் வந்து இந்த ரவுட்டர் ஐடியை வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி OSPFல வந்துட்டு ஏரியாஸ் வந்து இப்போ 0 கூட டைரெக்டாக கனெக்ட் ஆகாமல் இருக்கிறப்ப ஒரு விர்ச்சுவல் டனல் க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே MPLSல க்ரியேட் பண்ணக்கூடிய டனல். அப்போ அங்கே வந்து ரவுட்டர் ஐடி தான் நம்ம கொடுப்போம். அதனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ரவுட்டர் ஐடி வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் இங்கே போகிறோம். ஓகே, ஸோ Xconnect அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் we have to give the IP address of the peer. ஸோ இதோட ரவுட்டர் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேர் இட் இஸ் ஆக்சுவலி திஸ் இஸ் த ரவுட்டர் ஐடி 10.3.4.2. அப்போ ரவுட்டர் 1ல் 10.3.4.4 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு யூ ஹாவ் டு கிவ் த VCID. ஸோ VCID அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த சர்க்யூட் ஆக்சுவலி இந்த VCID should be the same for both location. ஸோ
இந்த VC ஐடியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூ கேன் see that in the screen. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் யூ கேன் give the VC ஐடி. ஓகே, ஸோ இந்த VC ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் நான் வந்து ஜஸ்ட் ஐம் கோயிங் டு கிவ் சம்திங் லைக் 16. ஓகே, தென் இதில் வந்து இந்த PW சூடோ ஒயர் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து எந்த சூடோ ஒயர் கிளாஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த சூடோ ஒயர் கிளாஸை வந்துட்டு நீங்கள் கால் பண்ணணும். தட்ஸ் இட்ஸ் a கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, இட்ஸ் a L2 VPN. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் கால் பண்ணணும். ஓகே, இட்ஸ் நாட் சப்போர்ட்டட் ஆன் திஸ் சர்க்யூட். Layer 2 channel VPN ENCAPS is not supported on this circuit. Okay, let me change that one also. You can go there where it is pseudo wire class. You can give that as a 3. Encapsulation changes are not allowed on a existing pseudo wire class. Let me delete that one. Exit. Encapsulation layer 2 version 3. Okay, we go to the interface of fast Ethernet 0/0. Okay, please make sure that இது ஓகே. ஸோ நம்ம அதை வந்து மாற்றிருக்கோம், ரைட்? ஸோ லெட் மீ கான்ஃபிகர் த சேம் திங்ஸ் ஆன் தி ரவுட்டர் 4. அதுக்கு முன்னாடி do so IP protocol இங்கே வந்து பார்த்தோன்னா இதோட ரவுட்டர் ஐடி வந்து 10.1.3.1. let me go to the router 4 configuration terminal, pseudo wire class layer 2 -VPN. okay, so இங்கே வந்துட்டு encapsulation layer 2 VPN versions 3 and let me exit this one and then let me go to the interface fast Ethernet 2/0 and here X connect. So what is the neighbor ID? That is something 10.1.3.1 and that VC ID, that is which one we have given as a VC ID? It's a 16, right? I think so. யார் மியூட் பண்ணாமல் இருக்கீங்க? யார் அது? ஓகே, ஸோ 16. ஓகே, PW class அப்படின்னு பார்க்கும்போது then that should be the name of the PW class, that is layer 2. ஓகே, ஆக்சுவலி நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஷட் டவுனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நோ ஷட்.
similar way in R1 வந்து configurations terminal interface first Ethernet 0/0 and no set. Okay, and see this actually line protocol 5 up down line protocol interface is changed to the upstate. Yeah, so exit. So Mpls layer 2 forwarding label per interface Mpls forwarding informations Mpls LP. I think that the L2 transport is not working here. Let me try the reachability from PC1. Display so version actually it should be supported. So these all are the configurations here. Router 1 இதில் ஆக்சுவலாக layer 2 transport command வரணும், பட் இதில் வரல. ஐ திங்க் இந்த ரவுட்டர் சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். What's the model? Make and model. P745.
is not okay. Running configuration. TCP. Interface fast Ethernet 0/0, no IP address. Okay, yeah, this is the class on the call apply. Layer 2 incomplete configuration. This one is an incomplete configuration. Why? Configuration terminal sudo wire class. I think here encapsulations MPLS option should be there. MPLS option is there.
I think this router is not supporting ENCAPSULATION. Okay, so actually now panna configuration. Let me show in that Cisco website also. So you can see here the step something is of 9901 is. So this is the class actually. So pseudo wire class. The class name is new class, and there was a encapsulation. This is for the MPLS, right? So we don't have the options here actually in this router. Encapsulation is a MPLS. And then on the interface lo poitu you just call with the neighbor address and then the pseudo class name. So these all are the steps actually. We have already பண்ணிட்டோம், but this router is not supporting. So the MPLS class வந்து இல்லை. ஸோ அதில் layer 2 and layer 3 மட்டும்தான் இருக்குது. So that's the reason it is not coming up. Okay. I think actually in the model actually RFC layer 2 tunneling. When we configure the UOMPLS layer, then we can configure the IP address on the same interface of the core versions 2. Is not supported on the series router. Layer 2 tunneling router. Maximum number of send ports supported under the each controller. Okay, so actually in the layer 2, layer 3 and it's not supported on the series router. So layer 2 tunneling protocol. So MPLS வந்து இதில் கிடையாது. That's the reason it is not supporting actually. The MPLS ஓட encapsulation protocol வந்து இதில் ஒர்க் ஆகல. ஸோ ஒர்க் ஆச்சு அப்படின்னா, ஸோ these are the command actually. Okay, so simple thing, pseudo wire class நீங்கள் generate பண்ணணும். அதோட encapsulations method வந்து MPLS, and then inside the interface you just call this MPLS pseudo wire class, and then you have to mention this neighbor and also with the ID. Okay, that's that VC ID. Okay, so this is the configurations for layer 2 tunneling. So once அது வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா, then you can able to ping the neighbor here actually. Okay, so இது வந்து நீங்கள் பிங் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து you can able to enable the L2 transport. Okay, so that's the thing actually. Let me check that is available in the 7000 series router. இருந்ததுன்னா then we can go with this one.
Okay, right, see here, there is options for MPLS. Okay, let me try this one. So simply we can go with this actually, and I am just going to terminate this things. Exit. So interface gigabyte Ethernet 1/0, and then IP address 10 dot it's a 5.6.5 to 55.255.255.0, and no shut IP OS pair. Okay, and router OSPF process ID 10, router OSPF process ID 10, and then network 10.5.6.0, sorry, 255.255.255.0, and then area 0, and what other things I need to configure, except that I'm going to configure the MPLS IP, and also the interface gigabyte Ethernet 1/0, and I'm going to enable the MPLS IP. Okay, right, and the remaining things நம்ம இங்கே சூடோ வயரிங் கான்ஃபிகர் பண்ணிடலாம். So exit sudo wire class. ஸோ வந்து லேயர் 2-VPN ஸ்மால் லெட்டரில் நான் கொடுத்துருக்கேன். and here that encapsulation is something that MPLS, and then exit, and then I just want to configure things actually. அதுக்கு முன்னாடி நமக்கு நெய்பரோட ஐபி தெரியணும். ஸோ இங்கே ஹியர் நம்ம ஒரே ஒரு ஐபி தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் அந்த ஐபி வச்சு கொடுக்குறேன், அதுதான் வரணும் ரவுட்டர் ஐபியாக, அதனால் நான் அப்படியே வச்சு கொடுத்துட்றேன்.
So let me go to the interface இங்கே வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து இந்த இன்டர்ஃபேஸ் வரைக்கும் கான்ஃபிகர் பண்ணுவோம் ரைட். இங்கே எந்த டிராஃபிக் வந்தாலும் என்கேப்சுலேட் பண்ணோம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் அதாவது சிஇ கனெக்டட் ஆகிருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 and then X connect what is the neighbor ID, neighbor IP is maybe dot 10.5.6.6. okay, so this is the neighbor ID இருக்க போகுது. And then VCID, that's I am giving 16, and then dot then we have to call the pseudo wire class, right? So pseudo wire class வந்துட்டு பார்த்தீங்கன்னா layer 2 VPN, it's all for small letter. okay, it's a layer 2 VPN. okay, right? So here நம்ம configure பண்ணிட்டோம். so that pseudo wire changes, yeah, the interface pseudo wire 0. so இது வந்து ஒரு virtual-ஆ ஒரு interface create பண்ணுது. so இங்கே வந்து இந்த interface-க்கு கீழே ஒரு virtual interface create பண்ணுது, that is pseudo wire 0, and that was up right now. so let me go to the R6 and let me configure the things on R6. so configurations, terminal, route, first let me assign the IP address, interface gigabyte ethernet 1/0, and then IP address for this is 10.5.6.6, right? so 255.255.255.0, and then no shut. and let me configure the routing protocol, router OSPF. What's the process ID we are given here? We have configured the OSPF, right? so it's in R5. that's the process ID is 10 something, so that's not a problem here. so 10, and then network is 10.5.6.0 and 255.255.255.0, and then area is a 0, right? area 0, we are given the area 0, right? it must be the same area, so area 0. yeah, now the neighbor is came up, and neighbor is 10.5.6.0. it's a router 5. where is the router 6? router 6 is gone. okay, yeah, this is a router 6, and let me configure the pseudo wire class here. pseudo wire class layer 2 -VPN, okay, and then encapsulation is Mpls, and then exit. let me go to the interface. so which interface is connected to the neighbor actual location? so fast ethernet 0/0, fast ethernet 0/0, and then X connect, what is the neighbor ID? that is 10.5.6.5, and then that VCID is 16, and then PW class, right? so the PW class வந்துட்டு பார்த்தீங்கன்னா what we are created, that is layer 2 VPN. okay, and that's it. yeah, in both sides the disk came up, interfaces came up. let me check the Mpls. yeah, here you can see that, right, that the L2 transport, yes, right, and then summary, unknown down, one is admin down, and then
Yeah, I think that interfaces are down actually. Configuration terminal interface for Ethernet that is 0/0 no shut, and the similar way in R5 interface for Ethernet 0/0 exit and then no shut. Change the status to up. Okay, and let me check now. Now here you can see that the LLDP neighbor, and it's a layer to transport information, destination address, and total number of VC is 1. Okay, so here you can see those things actually, and one is down. And let me try to ping here PC1. So Mpls layer 2 transport VC16. Why this one is showing down? Ten dot 5.6.6. Yeah, that is reachable. It's a type 8847 label 16. So Mpls L2 terminal transport PCID 16. show run. Enabled the Mpls here.
So MPLS interfaces. Alright, so இங்கே நம்ம MPLS பண்ணல. So configurations terminal MPLS IP and then interface gigabyte Ethernet. What is that interface? Actually 1/0 1/0 and then MPLS IP. Okay, LTP is re-announced. Okay, exit. So MPLS layer 2 transport VC16. Still it is going down. Oh, MPLS interfaces. Yes. Great. So tag switching is not supporting. So MPLS layer 2 transport by VC16. Okay, now it is up. Actually it is taking some time. Okay, right, I think now that is up, and you can see the neighbor also here. Let me check in R5. Actually it is taking some time. So MPLS layer 2 transport VC16. Yeah, now both sides it is showing up. Let me try to ping from the PC. I think that should be pingable. Yeah, it is my self IP is 1.1. yeah, and then remote IP is 1.2. Actually if your trace will be work here. Yeah, it should be work. Set trace 1.2.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் ஹப்பாகவே உங்களுக்கு இட் இஸ் ஷோயிங் அஸ் ஏ நெக்ஸ்ட் ஹப். ஸோ இங்கேருந்து இது டேரெக்டாக இங்கே வந்து உங்களுக்கு பிங் ஆகுது, ரைட்? ஸோ ஹூ இஸ் அவைலபிள் இன் ரைட்னா ஓகே ஓகே ரைட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக. ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ரவுட்டர் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஆக்சுவலி 3000 சீரியஸ் இஸ் நாட் சப்போர்ட்டிங். ஸோ அந்த என்கேப்சுலேஷன்ஸ் மெத்தட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். நம்ம ஆக்சுவலி ஏதாவது ஒரு ஐஜிபி ப்ரோட்டோக்கால் ரன் பண்ணுவோம். அந்த ஐஜிபி ப்ரோட்டோக்கால் ரன் பண்ணதுக்கு அப்புறமாக்க வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கிரியேட் த சூடோ ஒயர் கிளாஸ். அண்ட் சூடோ ஒயர் கிளாஸில் என்கேப்சுலேஷன் மெத்தட் வந்து Mpls. அண்ட் தென் யூ ஹாவ் டு கான்ஃபிகர் த எக்ஸ் கனெக்ட் ஃப்ரம் தி திஸ் ரவுட்டர் கனெக்டட் இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு ரவுட்டர் கனெக்டட் இன்டர்ஃபேஸுக்கு வந்து யூ ஹாவ் டு கான்ஃபிகர் திஸ் அஸ் எக்ஸ் கனெக்டட். எக்ஸ் கனெக்டட் இன் த சென்ஸ் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்டெண்டட் த L2 பாத். அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதை வந்து L2 பார்த்தா க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த பேசியும் இப்போ வந்து இது இட்ஸ் கனெக்டட் டேரக்ட்லி, அந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நவ் யூ ஆர் ஏபிள் டு பிங் தி 2 different PC. ஆக்சுவலாக தட் இஸ் இன் த சேம் நெட்வொர்க். ஓகேவா? பட் அது வந்து பார்த்திங்கன்னா அது வேறு லொக்கேஷன்ஸில் இருக்குது, இது வேறு லொக்கேஷன்ஸில் இருக்குது. ஸோ நார்மலி வந்து இந்த மாதிரி நீங்கள் பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஒரு சேம் நெட்வொர்க் வந்து ஒரு ரவுட்டர்லேருந்து 2 இடத்துல வந்து பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லூப் மாதிரி க்ரியேட் ஆகும், ரைட்? ஸோ ஒரே நெட்வொர்க் வந்து 2 இடத்துல லேர்ன் பண்ண முடியாது, கரெக்ட்? ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் கான்ஃபிகரிங் த லேயர் 2 டனல் VPN. ஓகே, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச் லொக்கேஷன்ஸ்க்கு. ஸோ L3 VPN ஆக்சுவலி இன்றைக்கே கவர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த ரவுட்டர் சப்போர்ட் பண்ணதுனால இவ்வளோ ஒரு டைம் ஆயிடுச்சு. ஸோ L3 VPN வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம், ஓகேவா? தமிழ் இருக்கீங்களா? நவீன், ஹலோ, 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 சரி, ஓகே. ஸோ தமிழ் வேறு ஏதாவது டவுட் இருக்கா இதில்? இப்போ இன்றைக்கி எடுத்த L2 VPNஸில் Mpls VPN. ஓகே ரைட். தமிழ் உங்களுக்கு? ஓகே தமிழ் சரி, ஓகே. தமிழ் இஸ் நாட் இன் த கால், ஐ திங்க் ஸோ. சரி, ஓகே, நம்ம இதை ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நாளைக்கு கிளாஸஸில் வந்து லேயர் 3 VPNs எப்படி ரன் ஆகுதுங்கிறத நாளைக்கு கிளாஸில் செக் பண்ணிக்கலாம். ஓகே.